தெளிவான வசனங்களை இறக்கி வைத்துள்ளோம். வலக்கத் அன்சல்னா இலைக்க ஆயாத்தின் பையினார். நபியே, உங்களுக்கு நாம் தெளிவான இறை வசனங்களை இறக்கி வைத்துள்ளோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் தெளிவானது. குர்ஆனின் மூலமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவானது. குர்ஆனில் நீங்க வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்கள் இருக்குது, ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்குது, எல்லாமே தெளிவானது. இதுல எதுவுமே வீணானது கிடையாது. குர்ஆனில் வரக்கூடிய செய்திகள் இருக்குது, அது எதுவுமே என்ன செய்ய முடியாது. அதை நாம எந்த நிலையிலேயுமே அது ஒரு தேவையில்லாதது, அது ஒரு தேவையில்லாத வார்த்தை, அது தேவையில்லாத விஷயம் என்பதாக ஒதுக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அல்லாஹ் தன்னை பற்றி அவனை பற்றி அல்லாஹ் சொல்றான். நிறைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்றான், நிறைய வரலாறுகள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தவர்களுடைய நிலை என்னாச்சு, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மறுத்தவர்களுடைய நிலை என்னாச்சு என்கின்ற எத்தனையோ நபிமார்களுடைய அந்த சமூக மக்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான். எவ்வளவோ வர்ணனையை பற்றி அல்லாஹ் பேசுறான். தன்னுடைய படைப்பு எவ்வளவு அழகானதுங்கிற வர்ணனையை பேசுறான். சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை பற்றி, அவனுடைய தண்டனை பற்றி என்பதாக குர்ஆனில் எவ்வளவோ செய்திகள் சொல்லப்படுது. அந்த குர்ஆனில் இறக்கி வைத்துள்ள ஒவ்வொரு வசனங்களும் தெளிவானது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த தெளிவான வசனங்கள்ல அந்த குர்ஆனில் எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். உதாரணமாக குர்ஆனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அழகான ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லித்தரா. நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க. அல்லாஹ் அப்படி மட்டும் சொல்லிட்டு விட்டுறல, உங்களுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொல்லிட்டு அப்படியே விட்டுறல. அல்லாஹ் அதை எப்படி கேட்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லித்தரான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் துஆ பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பிரார்த்தனையை நம்ம எப்படி கேட்கணுங்கிறத அல்லாஹ் சொல்லித்தரான். ஓ குர் ரப்பிருமா கமா ரப்பயானி சகீரா, அந்த வசனங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான், யா அல்லாஹ், நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எங்களை எப்படி அவர்கள் பார்த்து கொண்டார்களோ, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களை எப்படி அவங்க கவனிச்சுக்கிட்டாங்களோ, எங்களை எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ, அது போன்று நீ அவர்களையும் பார்த்துக்கோ. அது போன்று நீ அவர்களை நீ என்ன செய்ய, அவர்களுடைய சிரமங்களை நீக்கு என்பதாக இப்படி நீங்க என்ற பிரார்த்தனை செய்யுங்கள்.